கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். என கருமையானவர்கள், இந்த இடத்துல கர்த்தர் கேட்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன். உனக்கு பின்வரும் தலைமுறைக்கும் நான் உன் தேவனாயிருந்து என் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். இந்த உடன்படிக்கை நிறைவேற வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் பற்றி அவரை நெருங்கி அவரோடு கூட வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக உள்ள வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை அதிகமாய் பலுக பண்ணுவேன். ஒருவேளை இந்த நாளிலே நீ சிறுகி போயிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ குறுகி போயிருக்கலாம், உன்னுடைய எல்கைகள் குறுகி இருக்கலாம், உன்னுடைய தொழில் ஸ்தாபனங்களில் இன்னும் விஸ்தரிக்கப்படவில்லையே என்று சொல்லி பல விதமான கலக்கங்களில் நீ இருப்பாயானால் இந்த ஆண்டவர் உன்னிடத்தில் தான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு கூட ஸ்தாபிப்பேன், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, உன்னை அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் மேன்மைப்படுத்துவார்கள். உன்னையும் ராஜாக்களோடும் பிரபுக்களோடு கூட அமரப்பண்ண அவர் விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை திரும்பிப்பார். உன்னுடைய வாழ்வில் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் உன்னுடைய நடக்கையில் ஒருவேளை நீ பின்மாறி இருப்பாயானால் இன்று மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லு, எஸ்ஸப்பா, உங்கள் பிள்ளை நான் மீண்டுமாய் உங்கள்கிட்ட வர ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், சோர்வுகள், உலகத்து நிமித்தமாய் நான் வழியை தப்பிவிட்டேன் ஆண்டவரே, ஆனால் என்னை மீண்டுமாய் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ ஆண்டவரிடத்திலே உன்னை அர்ப்பணிப்பாயானால் அவரிடத்தில் மீட்பு உண்டு, அவரிடத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுக பண்ணுவார். இனி நீ சிறுகி இருக்கிறாயோ, நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு புதிய உடன்படிக்கை. உன் இருதயத்தை திசை திருப்புவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் தங்களுடைய இதயத்தை உண்மையாயும் நோக்கி இருப்பிக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக அவர்களோடும் அவர்களுடைய சந்ததியோடும் கூட வைக்கும்படியாய் உம்மை பார்த்து கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.